ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோத்திரி வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி நம்ம சேனலே இல்லை. நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த ப்ரொமோத்திரியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரொமோ 2 வந்து ப்ரொமோ 3 வந்திருக்கணும், ப்ரொமோ 3 வந்து ப்ரொமோ 2 வந்திருக்கணும். நிறைய பேருக்கு வந்து தோணி இருக்கும் எதுக்காக வந்து இந்த ரம்யா அழுகுறாங்க அப்படின்னு. ஒரு சில பேர் அதுங்களே சொல்லிட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பிளானுங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அங்கே இருக்கிற நகையை எடுக்கிறதுக்காக தான் இந்த பிளானை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இங்கே உண்மையிலே அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நகையை காணும். சரிங்களா? இப்போ ப்ரொமோ 3ல் வந்துட்டு அவங்க ஏன் அழறாங்கன்ற விஷயங்கள் வருது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நான் முதல்லேருந்து சொல்கிற விஷயங்கள், இந்த டாஸ்க் ரிலேட்டடாக இந்த டாஸ்க்கை வச்சு எல்லாருமே அவங்களோட வெஞ்சன்ஸ் தீர்த்துக்கிறாங்க. இது நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். குறிப்பாக விஜய் பார்வதி கமருதீனை வந்துட்டு பழிவாங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. கமருதீனோட அதிகப்படி விஜய் பார்வதி அதிகமாக அடி வாங்குறாங்க, இதுவும் பர்டிகுலர் இந்த டாஸ்கில். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்கள் எதுவுமே வெளியே வரல. இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது விஜய் பார்வதியோட விஷயங்கள். சரிங்களா? இப்போ இந்த ப்ரொமோ 3ல் வந்து என்ன ஆகுதுன்னா, லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் பார்வதி இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன், ஏன் அப்போ யாருமே கேட்கல அப்படின்னும் போது ரம்யா என்ன சொல்ல வராங்க, அம்மா தாயே இந்த பாயிண்ட் நீ தான் சொன்னேன், நான் சொல்ல வரல, நான் தான் சொன்னேன்னு சொல்லலை அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறாருல கமருதீன் வந்து அதை சமாதானப்படுத்தி விடுறாரு. விடுங்க பிரச்சனை இல்லைம்போது இந்த அம்மா அப்படியே திமிரா வந்துட்டு உக்காரு அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் கோவம் கண்டிப்பாக வரும். எல்லோரும் மனுஷங்க தானே. இந்த அம்மா அதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட்டில் கமருதீன் கேப்டன் வந்து உக்காரு அப்படின்னு சொல்ல அந்த அம்மா விட்டுருவாங்களா? புரியுதுங்களா? அது இப்போ மட்டும் இல்லை, கமருதீன் அந்த அதாவது இந்த ரம்யா கேப்டன் ஆனவொடனே கமருதீனுக்கு சொன்ன ஃபஸ்ட்டு இது என்னென்னா, நீ லேட்டாக வந்தனா ஒன்றையும் 6 ஒன்றா உட்கார வைக்க மாட்டேன். ஸ்கூல்லலாம் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, ஒழுங்காக இப்போ இது பண்ணணும், இல்லைன்னா உங்கள் 2 பேர் பிரித்து உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அப்பயே நினச்சேன், சரி இது எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு. இங்கே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ அவர் வந்துட்டு அவரை பார்த்து இவங்க வந்துட்டு உட்காரணுன்னே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. இவருமே அங்கே பிகப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் அந்த ட்ரிகர் ஆகிட்டார். சரிங்களா? இவங்களுக்குள்ளே ட்ரிகர் ஆக இப்போ தான் எனக்கு டவுட் வருது, ஒருவேளை வந்துட்டு உண்மையிலேயே இவங்க வந்துட்டு அவங்களுடைய கவனத்தில் ஈர்க்கிறதுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருமே இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது யாராவது ஒருத்தர் காணாமல் போயிருந்தாங்கன்னா இது வந்து இவங்களுக்குள்ளேயே சண்டையை இது பண்ணி ட்ரிகர் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் அங்கே நகை எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது இது எந்த விதத்தில் வந்து ட்ரிகராக மாறுதுன்னு தெரியல. உண்மையிலே சண்டை மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க அழுகுறாங்க. இவங்க போய் புரிய வைக்கிறதுக்கு போகிறாங்க. யார்? விஜய் பார்வதி காலில் விழுந்துடுறாங்க. எதுக்கு அப்படின்றாங்க. அதோட வந்து அந்த ப்ரொமோவே முடியுது. நீ போடா நான் போடா மாறி வந்து போடி வாடி வேறு சொல்லிக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போடான்னு சொன்னது இவங்க தான். இவங்க போடான்னு சொன்னே போடின்னு அவர் சொல்லிட்டு போயிறார். இது மாதிரி தான் வந்து இந்த ப்ரொமோ 3 போகுது. ஆக மொத்தத்தில் இதுலேருந்து கிளியராக உங்களுக்கு தெரிகிற விஷயங்கள், நான் இதில் அசீவ் பண்ணுறது என்னென்னா, எப்படி இந்த வீக்லி டாஸ்க்கை முடிக்க போகிறது, யார் வின் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு இந்த டீம் தான். இது மாடர்ன் டீம். சரிங்களா? ஆனால் அடி வாங்க போகிறது என்னமோ பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி கமருதீன்ற மாதிரி எனக்கு மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு கமருதீனை வந்து கலாய்ச்சி. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா எபிசோட்லேயும் கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இது வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் தூக்கலாக போகும். விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து புள்ளியார் சொல்லி போகிறது அது மாதிரி தான். அப்போ தான் நம்மளோட நாள் இன்றைக்கி நல்லா போகுன்ற மாதிரி நினச்சி பண்ணுறாருன்னு தெரியல. முன்னாடிலாம் கமருதீன் டெய்லியும் கலாய்ப்பார். இப்போ இந்த 2 வாரமாக கலாய்க்கலை. ஸோ 2 வாரமாக விட்டாங்களே, என்ன ஆகுதுன்னு தெரியலன்னு பார்த்து இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மற்றவங்க செய்கிற தப்புகள் வந்துட்டு பெருசாக தப்பாக தெரியுதை விட இவங்க வந்து அந்த தப்போடு சின்ன தப்பாக செஞ்சாலும் அது பெரிய தப்பாக தெரியுது. ஏன்னா எல்லாமே ரீச் ஆகிட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இதே இது இப்போ சுபிக்ஷா ஒரு விஷயம் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், ஏதோ சுபிக்ஷா ஏதோ பண்ணிச்சான்ப்பா அப்படின்னு போயிடும். அதே விஷயத்த கமருதீனோ இல்லை வந்துட்டு விஜய் பார்வதியெலாம் பண்ணாங்க வச்சுக்கோங்க, கமருதீன் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு போவாங்க. அதே விஷயங்கள் தான். ஆனால் ஆளுங்க வந்து செய்யும்போது வந்துட்டு அது வேறு மாதிரி போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.